இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரச்சந்திராவுடைய பொண்ணு நான் தான் சொல்ற நிலைமையில இல்லன்ற அட்லீஸ்ட் அந்த விஷயத்த சாரதா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்லமா. ககன் அப்பாவை பயங்கரமா வெறுக்கிறாரு. நான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன அந்த வீட்ல இருக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இருக்க விடலனா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்லமா. சோபா சந்திராவுடைய பொண்ணு இல்லைன்னு சொன்னா கூட நீ வரன்னு சொன்னா உங்க அப்பா என்ன வேணான்னு சொல்ல போறாரு. ககனை விட்டுட்டு வர முடியாது அங்கிள். ஏமா? ஏன்னு கேட்டா அது சொல்லுமா. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை யாருன்னு தெரியாமலேயே அவர் மேல எனக்கு மரியாதை இருந்தது. அவரை யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரியாதை காதலா மாறி உயிரா இருக்கு. பூமி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னால நீ உன் அம்மாவை இழந்தாலும் அவன் வீட்டுல உனக்கு இடம் கொடுத்து நான் செஞ்ச தப்ப என் புள்ள சரி பண்ணிட்டு இருக்காமா. ஆனா என் காதல உங்க பையன் கிட்ட சொல்றதுக்கு நான் அந்த வீட்டை சேர்ந்த பொண்ணுங்கிற விஷயம் தான் தடுக்குது. அதனாலதான் என்னோட காதல அவர்கிட்ட என்னால சொல்ல முடியல. அவர் என்ன காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சாலும் அந்த காதல் அவரோட கோவத்தை தணிச்சிருங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இந்த பக்கம் நான் அவரை விட்டு விலகியும் போக கூடாது. அந்த பக்கம் அம்மாவோட சாவுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா என் தங்கச்சி என்னாலதான் இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அதுக்கு வேற யாரோ காரணம்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேமா. அட்லீஸ்ட் அப்படியாவது நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது பிராச்சித்தம் கிடைக்கட்டுமே. உன் அம்மா சாவுக்கு காரணமானவங்கள விடவே கூடாதுமா. விட மாட்டேன் அங்கிள். அவங்க யாரா இருந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் நான் விட மாட்டேன்.